வணக்கம். நன்றே தரினும் நடுவிகிதாம் ஆக்கத்தை அன்றே பொழிய விடல் என்ற குறளின் நன்மையே தருவதாக இருந்தாலும் நீதியை விட்டு விலகுவதால் வரும் லாபத்தை அப்பொழுதே விட்டு விடுக. மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களே மற்றும் மேன்மை மிகு இந்த அவையின் புகழ்மிக்க உறுப்பினர்களே, முதலில் என் வணக்கத்தை மற்றும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு 15வது சட்டப்பேரவையின் 3வது கூட்டத்தொடருக்கு அனைவரையும் நான் வரவேற்கிறேன். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாரதி வரிகளை போல் ஆனந்தமாக இந்தியாவின் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் முன்னேறி வரும் இந்தியாவின் 75ஆம் ஆண்டை நினைவு கொள்வதில் நாம் அனைவரும் பெருமை கொள்கிறோம் என்பதை மாண்புமிகு உறுப்பினர்களிடம் பகிர்ந்து கொள்வதில் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். தனது மக்களின் புகழ்பெற்ற வரலாறு, சமூக கலாச்சாரம், அரசியல், பொருளாதார அடையாளம், சாதனைகள் மற்றும் இந்திய சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் நிறைவு செய்வதற்கு நாம் மரியாதை செய்யும் ஒரு முயற்சியாக சுதந்திர திருநாள் அமுத பெருவிழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இவ்வாட்சி பரப்பில் சுதந்திர திருவிழா அமுத பெருவாழ்வின் அதிகாரப்பூர்வ பயணம் தொடங்கப்பட்டு இந்த ஆண்டு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அனைத்து அரசு நிகழ்வுகளும் மற்றும் விழாக்களும் சுதந்திர திருநாள் அமுத பெருவிழா கருப்பொருளின் அடிப்படையில் கொண்டாடப்பட்டு வருகின்றன என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் நன்கு அறிவர். நோயால் தவிப்பதை விட தடுப்பது மேல் என்ற வகையில் உலகம் முழுவதிலும் சமூக பொருளாதார வளர்ச்சியை கடுமையாக பாதித்த கோவிட்-19 நோய் பெருந்தொற்றின் தாக்கத்தை யாரும் மறந்திருக்க முடியாது. இந்த அரசு மேற்கொண்ட தடுப்பூசி பரப்புரைகள் மற்றும் பல்வேறு உத்திகளை பின்பற்றுதல் போன்ற தீவிர முயற்சியின் காரணமாக கோவிட்-19 இரண்டாம் அலை எவ்வித கடுமையான பாதிப்புகள் ஏற்படுத்தாதவாறு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது இருக்கும் சுகாதார உள்கட்டமைப்புகள் கொண்டு சவால்களை எதிர்கொள்ளும் வலுவான நிலையில் நாம் உள்ளோம் என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் அறிவார்கள். பொருளாதார வளர்ச்சியே வாழ்வாதார வளர்ச்சி என்ற வகையில் நிதி நிலையை பொறுத்தவரை இந்த அரசு 2021 மற்றும் 22 மொத்த ஒதுக்கீடான 10,414 கோடியில் ரூபாய் 9,799.29 கோடி, அதாவது 94.04 விழுக்காடு செலவு செய்து உள்ளது. இந்த செலவினம் கடந்த 4 ஆண்டுகளில் செய்த செலவினத்தை விட
மிக அதிகமாகும். மேலும் வருவாய் இலக்கில் 104 விழுக்காடு என்ற உயர்ந்த சாதனையை நாம் அடைந்துள்ளோம். நிர்ணயிக்கப்பட்ட கடன் பெறும் வரம்பை மீறாமல் கடன் வாங்கும் ஆதாரத்தை முடிவு செய்யும் இணக்கத்தை மத்திய அரசு நமக்கு வழங்கியுள்ளது. இது குறைந்த வட்டியில் முழு கடனை பெற உதவியாக இருக்கிறது. உற்பத்தி பெருக்கமே உயர்வு தரும் என்ற வகையில் ஒரு மாநிலத்தின் துறை சார்ந்த வளர்ச்சியை ஆய்வு செய்வதிலும் அத்துடன் பொருளாதார மேம்பாட்டை அளவு செய்வதிலும் மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது ஒரு முக்கிய குறியீடாகும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் நான் பகிர விரும்புகிறேன். ஒரு மாநில பொருளாதாரத்தின் முழுமையான மற்றும் தொடர்புடைய செயல்பாடுகள் ஆகிய இரண்டையும் தீர்மானிக்க தனிநபர் மாநில உள்நாட்டு உற்பத்தி பயன்படுகிறது. இவ்வாட்சி பரப்பில் 2021-22 ஆண்டுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தியாக ரூபாய் 38,285 கோடி நடப்பு விலை என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது 2020 மற்றும் 21 ஆண்டை விட 2.90 விழுக்காடு கூடுதலாகும். புதுச்சேரியின் தனிநபர் வருமானம் 2020-2021 ஆண்டில் ரூபாய் 2,15,583 இருந்து 2021-22 ஆண்டில் 2,16,495 உயர்த்தப்பட்டுள்ளது. இது 0.42 விழுக்காடு வளர்ச்சியை காட்டுகிறது. இத்துடன் கடந்த 2021-22 ஆண்டில் வெவ்வேறு துறைகளின் கீழ் இந்த அரசால் நிறைவேற்றப்பட்டுள்ள பெரும் திட்டங்கள் மற்றும் சாதனைகள் சிலவற்றின் சிறப்பு கூறுகளை எடுத்து கூற விளைகிறேன். தொழில்நுட்பம் உழவனுக்கு தோழனாக விஞ்ஞான அணுகுமுறை விளைச்சலை விரிவாக்கும் என்ற வகையில் அறிவியல் அடிப்படையில் தோட்டக்கலையிலும் மற்றும் திட்டமிட்ட செயல்பாட்டினால் விவசாயத்திலும் உற்பத்தியை அதிகரித்து மற்றும் தொழில்நுட்ப அடிப்படையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி விவசாய சமுதாயத்தின் வருவாயை அதிகரிப்பதை உறுதிப்படுத்தியதன் மூலம் இந்த அரசு விவசாய சமூக நலனில் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதை காட்டுகிறது. வேளாண் பொருட்களின் உற்பத்தியை பெருக்க பெரிய அளவிலான மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்களை கடைபிடித்தலை ஊக்கப்படுத்தும் பொருட்டு பயிர்களுக்கான உற்பத்தி மானியத்தை நேரடி பணப்பயனாக நெற்பயிருக்கு 2 பருவங்களுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 10,000 கரும்பு மற்றும் பருத்தி பயிர்களுக்கு ஏக்கருக்கு 10,000 எள் பயிர் சாகுபடி செய்திட ஏக்கருக்கு 3,000 மணிலா பயிருக்கு ஏக்கருக்கு 5,000 பயிர் வகைகளுக்கு ஏக்கருக்கு 2,000 சிறுதானிய பயிர்களுக்கு ஏக்கருக்கு 5,000 தீவன பயிர்களுக்கு ஏக்கருக்கு 8,000 விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 2021-22 ஆண்டில் புதுச்சேரி பகுதியில் 9,493 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் ரூபாய் 6.24 கோடியும் மற்றும் காரைக்கால் பகுதியில் 7,082 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் ரூபாய் 6.94 கோடியும் உற்பத்தி மானியமாக வழங்கப்பட்டுள்ளது. தோட்டக்கலை நாட்டுக்கலையாக மட்டுமல்ல வீட்டுக்கலையாகவும் கொண்டாடும் வகையில் அறுவடைக்கு பிந்தைய மானியமாக வாழை பயிருக்கு ஏக்கருக்கு ரூபாய் 12,000 நாட்டு காய்கறிகளுக்கு ஏக்கருக்கு 12,500 குளிர்கால காய்கறிகளுக்கு ஏக்கருக்கு 18,750 மற்றும் கொடிவகை காய்களுக்கு ஏக்கருக்கு 6,250 வழங்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ரூபாய் 86.71 லட்சம் செலவு செய்யப்பட்டதில் புதுச்சேரி பகுதியில் 2,112 விவசாயிகளும் மற்றும் காரைக்கால் பகுதியில் 20 விவசாயிகளும் பயனடைந்துள்ளனர். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் வீட்டு தோட்டங்கள் அமைப்பதை ஊக்கப்படுத்தும் விதமாக கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு 3,600 காய்கறி விதைகள் அடங்கிய சிறு பைகளும் மற்றும் 200 பழக்கன்றுகள் அடங்கிய சிறு பைகளும் ரூபாய் 8.50 லட்சம் மதிப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. 706 ஹெக்டேரில் தென்னை சாகுபடி செய்திட 1,997 விவசாயிகளுக்கு ரூபாய் 53 லட்சமும் மற்றும் மரவள்ளி சாகுபடிக்காக 230 விவசாயிகளுக்கு ரூபாய் 15 லட்சமும் உற்பத்தி மானியமாக வழங்கப்பட்டுள்ளது. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டத்தின் கீழ் 42 விவசாயிகளுக்கு மாதிரி திடல் அமைத்திட ரூபாய் 3.66 லட்சமும் மற்றும் தரமான தென்னை நாற்றுகள் உற்பத்தி செய்திட மற்றும் மாதிரி திடல்கள் அமைத்திட அரசு பண்ணைகள் வேளாண் அறிவியல் நிலையத்திற்கு நிதி உதவியாக ரூபாய் 4.18 லட்சமும் வழங்கப்பட்டுள்ளது. தேசிய தோட்டக்கலை இயக்கத்தின் மூலம்
புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் சிப்பம் கட்டும் அறை அமைத்திட 2 பயனாளிகளுக்கு ரூபாய் 4 லட்சமும் மற்றும் காளான் உற்பத்தி மையங்கள் அமைத்திட 12 பயனாளிகளுக்கு ரூபாய் 20 லட்சமும் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. தோட்டக்கலை பயிர்களின் சாகுபடி பரப்பளவை அதிகரித்திட 183 ஹெக்டேருக்கு அறுவடைக்கு பிந்தைய மானியமாக 515 விவசாயிகளுக்கு ரூபாய் 29.42 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. நெகிழி மூடாக்கு அமைத்திட 10 பயனாளிகளுக்கு மானியமாக 1.36 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. நிழல் வளைகூடம் அமைத்திட ஒரு விவசாயிக்கு மானியமாக ரூபாய் 3.12 லட்சம் மற்றும் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் விதமாக நிரந்தர மண்புழு உற்பத்தி கூடங்கள் அமைத்திட 7 விவசாயிகளுக்கு மானியமாக 3.14 லட்சமும் வழங்கப்பட்டுள்ளது. நீர் ஆதாரங்கள் மற்றும் நீர் சேகரிப்பு அமைப்பை உருவாக்கும் திட்டத்தின் கீழ் காரைக்கால் பகுதியில் பண்ணை குட்டைகள் அமைத்திட 3 பயனாளிகளுக்கு நிதி உதவியாக ரூபாய் 2.25 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. வேளாண் இயந்திரங்கள் உழவனின் உற்பத்திக்கு தோழன் என்ற வகையில் வேளாண் இயந்திரமாக்கல் துணை திட்டத்தின் கீழ் புதுச்சேரி பகுதியில் உள்ள 37 பொது விவசாயிகளுக்கும் மற்றும் 13 அட்டவணை இன விவசாயிகளுக்கும் 31 டிராக்டர்கள், 10 பவர் டிரில்லர்கள், 6 தானியங்கு இயந்திரங்கள் மற்றும் 3 டிராக்டர்கள் மூலம் இயக்கப்படும் வேளாண் இயந்திரங்கள் வாங்க மானியமாக ரூபாய் 90.37 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் காரைக்கால் பகுதியில் 4 பொது விநியோகங்களுக்கும் பொது விவசாயிகளுக்கும் மற்றும் ஒரு அட்டவணை இன விவசாயிக்கும் 4 டிராக்டர்கள், ஒரு பவர் டில்லர் வாங்க மானியமாக ரூபாய் 14.99 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. பிரதமரின் பயிர்காப்பு திட்டத்தின் கீழ் 2019-20 ஆண்டிற்கான ரபி பருவ பயிர் காப்பீட்டு தொகையாக ரூபாய் 7.15 கோடியை தேசிய காப்பீட்டு நிறுவனம் 9085 விவசாயிகளுக்கு 2021-22 ஆண்டில் வழங்கியுள்ளது. மேலும் 2343 ஹெக்டேர் காரிஃப் 2021 மற்றும் 9000 ஹெக்டேர் ரபி 2021-22 பருவங்களில் புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிகளில் உள்ள 13178 விவசாயிகள் இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளனர். கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலம். கால்நடைகள் உழவனின் குடும்பத்தில் உற்ற துணைகள் என்ற வகையில் விவசாயிகளுக்கு துணை வருமானத்தை உருவாக்கி மற்றும் புரதச்சத்து மிக்க உணவை உற்பத்தி செய்வதை கருத்தில் கொண்டு நிலையான கால்நடை உற்பத்தி மற்றும் அவற்றின் நலத்திற்காக இந்த அரசு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது. 2021 மற்றும் 22 ஆண்டில் 2,13,636 கால்நடைகள், கோழிகள் மற்றும் செல்லப்பிராணிகளுக்கு இலவச சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு மேலும் 38,488 கால்நடைகள், கோழிகள் மற்றும் செல்ல பிராணிகளுக்கு தடுப்பூசிகளும் போடப்பட்டுள்ளன. எதிர்காலத்தில் நம் விருப்பத்திற்கேற்ப உயர் ரக கலப்பின கால்நடை கன்றுகள் உற்பத்தி செய்ய 36,281 செயல்முறை கருவூட்டல்கள் செய்யப்பட்டுள்ளன. இதன் மூலம் 5,246 உயர் ரக மரபுக்கூற்றை கொண்ட கலப்பின கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன. மேலும் 400 ஆடுகளுக்கு உயர் ரக மலபாரி இன சினை ஊசிகளும் போடப்பட்டுள்ளன. நோயுற்ற கால்நடைகளுக்கு அவசர சிகிச்சை அளிப்பதற்காக 24 மணி நேர அவசர சிகிச்சை மையம் புதுச்சேரி கால்நடை இயக்குநரகத்தால் செயல்பட்டு வருகிறது. கால்நடை மருத்துவ கல்விக்காக புதுச்சேரியில் உள்ள ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு உதவிக்கொடையாக 19,002 கோடி வழங்கப்பட்டுள்ளது. கால்நடை விவசாயிகளுக்கு ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரியால் தயாரிக்கப்பட்ட புதுச்சேரி மண்ணின் தன்மைக்கு ஏற்ற தாது உப்பு கலவை கால்நடைகளின் உடல்நலத்தை மேம்படுத்துவதிலும் மற்றும் பால் உற்பத்தியை அதிகரிப்பதிலும் பெரும் பங்காற்றியுள்ளது. இந்த முன்னோடி திட்டத்தின் கீழ் கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை பான்லே உடன் இணைந்து ரூபாய் 5000 கிலோ தாது உப்பு கலவையை 3 கிராமங்களுக்கு பேரிடர் காலங்களில் கால்நடை விவசாயிகளுக்கு வழங்கியுள்ளது. இதன் பயனாக கோரக்காடு, பூரணாங்குப்பம் மற்றும் கொம்பாக்கம் ஆகிய கிராமங்களில் முறையே 4.02 விழுக்காடு, 5.3 விழுக்காடு மற்றும் 8.67 விழுக்காடு அளவுக்கு பால் உற்பத்தி அதிகரித்துள்ளது. இதன் மூலம் விவசாயிகள் தங்கள் கறவை மாடுகளுக்கு தாது உப்பு கலவையை தொடர்ந்து வழங்கி வந்தால் பால் உற்பத்தி அதிகரிக்கும் என்பது உறுதியாகிறது. விவசாய தொழில்நுட்ப மேலாண்மை நிறுவன திட்டத்தின் கீழ் காலாப்பட்டு மற்றும் தவளக்குப்பம் ஆகிய கிராமங்களில் உள்ள 71 கால்நடை விவசாயிகளுக்கு கால்நடை தீவன பயிர் வளர்ப்பு மற்றும் பராமரிப்பிற்கான பயிற்சிகள் அளிக்கப்பட்டுள்ளன. தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின் கீழ்
புதுச்சேரி நகராட்சி பகுதியில் உள்ள 30 சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு பால் மதிப்பு கூட்டு பொருட்கள் உற்பத்தி குறித்து பயிற்சிகள் அளிக்கப்பட்டுள்ளன. கலை மற்றும் பண்பாடு. கலை வளர்ச்சி மக்களை களிப்புறச் செய்யும் என்ற வகையில் ஒரு நாட்டின் வளர்ச்சியில் கலை மற்றும் பண்பாடு முக்கிய பங்காற்றுகிறது. அனைத்து சமூக பொருளாதார மற்றும் இதர நடவடிக்கைகளில் நம்முடைய கலாச்சாரமும் மற்றும் படைப்பாற்றலும் வெளிப்படுத்தப்படுகின்றன. இந்த அரசு 182 நலிவுற்ற கலைஞர்கள், 5 தமிழ் அறிஞர்கள் மற்றும் 70 கலைமாமணி விருது பெற்றவர்களை ஊக்கப்படுத்தும் பொருட்டு உதவித்தொகையாக ரூபாய் 45.90 லட்சம் வழங்கியுள்ளவர்களின் வாழ்க்கையின் அடிப்படையில் 59 வயது வரை உள்ளவர்களுக்கு 1650, 60 முதல் 79 வயது வரை உள்ளவர்களுக்கு 2200 மற்றும் 80 வயது மற்றும் அதைவிட அதிக வயது உள்ளவர்களுக்கு ரூபாய் 3250 வழங்கப்பட்டுள்ளது. நாட்டுப்புற கலைகள் நாட்டின் நாடி துடிப்பு என்ற வகையில் கரோனா பெருந்தொற்று காலங்களில் கலைஞர்களுக்கு உதவிடும் வகையில் தஞ்சை தென்னாட்டு பண்பாட்டு மையத்தோடு இணைந்து இணையவழி மூலம் நாட்டுப்புற நடனம் மற்றும் இசை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இதில் 35 நாட்டுப்புற நடனம், 25 இசைக்கலைஞர் குழுக்களுக்கு தலா ரூபாய் 15,000 வீதம் 5.25 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. நலிவடைந்த கலைஞர்கள், தமிழ் அறிஞர்கள் மற்றும் கலைமாமணி, தமிழ் மாமணி, தெலுங்கு ரத்னா, மலையாள ரத்னா விருது பெற்றவர்களுக்கான நிதி உதவி ரூபாய் 500 உயர்த்தப்பட்டுள்ளது. 75வது சுதந்திர தினத்தை ஒட்டி கொண்டாடப்பட்ட சுதந்திர திருநாள் அமுத பெருவிழாவில் தொடர் கலாச்சார நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. அதன்படி 10 கலாச்சார நிகழ்ச்சிகள் 17 நாட்களும் மற்றும் முத்திரை வார விழா 5 நாட்களும் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் நடத்தப்பட்டதில் நாட்டியம், ஓவியம் மற்றும் மணல் சிற்ப முகாம்கள் இடம்பெற்றன. மற்றும் காரைக்காலில் 2 நாட்களுக்கு 2 நாட்டுப்புற நடன நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. புத்தகங்கள் வாழ்வை புதுப்பிக்கும் என்ற வகையில் அட்டவணை இன மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் செயல்படும் அரசு கிளை நூலகங்களுக்கு அட்டவணை இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் தொழில் வழிகாட்டும் புத்தகங்கள் ரூபாய் 12 லட்சம் செலவில் வாங்கப்பட்டுள்ளன. காரைக்காலில் உள்ள டாக்டர் SR ரங்கநாதன் அரசு நூலகத்தை நவீனமயமாக்கும் பணிகள் ரூபாய் 76 லட்சம் செலவில் நிறைவேற்றுள்ளன. குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவரங்கள். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற வகையில் கடந்த நிதியாண்டில் அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்திற்காக மத்திய அரசு மாதந்தோறும் ரூபாய் 12.05 கோடி செலவு செய்துள்ளது. இதன் மூலம் மாதந்தோறும் ரூபாய் 1.78 லட்சம் குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்கள் பயனடைந்துள்ளனர். அதே போல புதுச்சேரி அரசு செயல்படுத்தி வரும் இலவச அரிசி திட்டத்தின் கீழ் வடகிழக்கு தொடர் பருவமழை 2021 பாதிப்பில் இருந்து மீளும் பொருட்டு அரசு மழை நிவாரணமாக மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ள வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 5000 மற்றும் வறுமை கோட்டிற்கு மேல் உள்ள ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் ரூபாய் 4500 நேரடியாக அட்டைதாரர்களின் வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்பட்டுள்ளன. இந்த மழை நிவாரணத்திற்காக இந்த அரசு 2021-2022 நிதியாண்டில் ரூபாய் 156 கோடி செலவு செய்துள்ளது. இதன் மூலம் சுமார் 3.28 லட்சம் குடும்ப அட்டைதாரர்கள் பயனடைந்துள்ளனர். கூட்டுறவே நாட்டுயர்வு என்ற வகையில் பான்டெக்ஸ், பான்பே மற்றும் புதுச்சேரி, மாகி பகுதிகளில் இயங்கி வரும் 11 நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு கைத்தறி மேம்பாட்டு திட்டத்திற்காக ரூபாய் 46.31 லட்சமும் மற்றும் நெசவாளர்கள் நலத்திட்டத்திற்காக 45.45 லட்சமும் உதவிக்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது. கிராம மக்களுக்கு வங்கி சேவைகள் சென்றடைவதற்காக நபார்ட் வங்கி நிதி உதவியுடன் புதிய தானியங்கு பணப்பட்டுவாடா வாகனம் ஒன்றை புதுச்சேரி மாநில கூட்டுறவு வங்கி வாங்கியுள்ளது. சர்க்கரை ஆலை ஊழியர்களுக்கு சம்பளங்கள், ஊதியங்கள் மற்றும் இதர நிலுவைத் தொகையின் வழங்குவதற்காக புதுச்சேரி கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு ரூபாய் 34 கோடி வழங்கப்பட்டுள்ளது. சுகாதாரம் மற்றும் குடும்ப நலம். தடுப்பூசியே தற்காப்பு ஆயுதம் என்ற வகையில் கோவிட்-19 பரவல் உலக அளவில் மனித உயிர்களுக்கு பெரும் இழப்பையும், உணவு முறைகள், பொது சுகாதாரம் மற்றும் உலக அளவிலான வேலை வாய்ப்புகளில் எதிர்பாராத சவால்களையும் ஏற்படுத்தியுள்ளது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் நன்கு அறிவர்.
இந்த பரவலினால் ஏற்பட்ட சமூக மற்றும் பொருளாதார பாதிப்புகள் அழிவுகரமானது. திறம்பட மேற்கொள்ளப்பட்ட தீவிர முயற்சியின் காரணமாக தற்போது இந்த நோய் பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. 2021-22 சுமார் 90 விழுக்காடு மக்களுக்கு முதல் தவணை கோவிட் தடுப்பூசியும் சுமார் 71 விழுக்காடு மக்களுக்கு இரண்டாம் தவணை தடுப்பூசியும் போடப்பட்டுள்ளது. நல்ல சுகம் தருவதே நல்ல சுகாதார நிலையங்கள் என்ற வகையில் நமது நாட்டில் உள்ள மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் இருக்கும் சுகாதார நல்வாழ்வு மையங்களுக்கிடையான அகில இந்திய தரவரிசையில் புதுச்சேரி முதல் இடம் பிடித்துள்ளது என்பதை இந்த தருணத்தில் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்களை சுகாதார நல்வாழ்வு மையங்களாக மாற்றுவதற்காக நிர்ணயிக்கப்பட்ட இலக்கான 44இல் அனைத்து 126 மையங்களும் சுகாதார நல்வாழ்வு மையங்களாக மாற்றப்பட்டுள்ளன. தொற்று இல்லாத நோய்கள், கண் மருத்துவம், காது மூக்கு தொண்டை மருத்துவம், வாயில் ஏற்படும் நோய்கள், மனநலம், முதியோர் மருத்துவம், நோய் தடுப்பு மருத்துவம் மற்றும் அவசர மருத்துவ பராமரிப்பு சேவைகள் போன்ற புதிய சேவை தொகுப்புகளை அறிமுகப்படுத்துதல், தற்போதுள்ள இனப்பெருக்க மற்றும் குழந்தைகள் நலன் மற்றும் தொற்று நோய்கள் தொடர்பான சேவைகளை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட விரிவாக்கப்பட்ட சேவைகளை அனைத்து சுகாதார நல்வாழ்வு மையங்களும் வழங்கி வருகின்றன. அரசு மருத்துவமனைகளே அடித்தட்டு மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை என்ற வகையில் கடந்த ஆண்டு புதுச்சேரியில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தில் கோவிட் பெருந்தொற்று காலத்தில் RT-PCR, ட்ரூநெட் வகை பரிசோதனை முறைகளை பயன்பாட்டுக்கு கொண்டு வருதல், உள்நோயாளிகள் வளாகத்தில் இருக்கும் அனைத்து படுக்கைகளையும் பிராணவாயு வசதி கொண்டதாக மாற்றுதல், சிறுநீரக தீவிர சிகிச்சை பிரிவை மேம்படுத்துதல், நரம்பியல் துறையின் கீழ் பக்கவாத சிகிச்சைக்கான பிரிவினை தொடங்குதல், தீவிர இருதய பராமரிப்பு பிரிவை புதுப்பித்தல், இருதய மார்பு இரத்த நாள அறுவை சிகிச்சை சேவையை மீண்டும் தொடங்குதல், தன்வந்திரி வளாகம், உள்நோயாளிகளின் வளாகம் மற்றும் அகத்தியர் வளாகத்தில் உள்ள மின் உற்பத்தியை நவீனமயமாக்குதல் உள்ளடங்கிய உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சுகாதார சேவைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஏனாம் பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவு உட்பட 70 படுக்கைகளுக்கு தொகுப்பு முறையிலான பிராணவாயுவை வழங்குவதற்கான குழாய் கட்டமைப்பை அமைத்தல், ஒரு நிமிடத்திற்கு 100 லிட்டர் பிராணவாயுவை உற்பத்தி செய்யும் அலகு கட்டமைக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வருதல், 2 தீவிர சிகிச்சை பிரிவு அறைகள் அவசரகால பயன்பாட்டுக்காக நிறுவுதல், பிராணவாயு தடையில்லாமல் கிடைப்பதற்கு 73 D வகை உருளைகளை ஏற்படுத்துதல், 30 பிராணவாயு செறிவூட்டிகள் மற்றும் பெருந்தொற்று காலத்தை கையாளும் வகையில் 14 பல்நோக்கு கண்காணிப்பு கருவிகள் போன்ற உயிரை காப்பதற்கான அத்தியாவசிய உபகரணங்களுக்கும் மற்றும் சேவைகளும் வழங்கப்பட்டுள்ளன. தவழும் குழந்தைகளை தவிக்க விடாமல் நோய் தடுப்பின் பங்காக தொண்டை அடைப்பான் நோய், கக்குவான், இருமல், ரணஜன்னி, இளம்பிள்ளைவாதம், தட்டம்மை, ஜெர்மன் தட்டம்மை, காசநோய், கல்லீரல் அழற்சி, மூளைக்காய்ச்சல், நிமோனியா, ரோட்டா வைரஸ், குழந்தைகளுக்கு ஏற்படும் வயிற்றுப்போக்கு மற்றும் நியூமோகாக்கல் போன்ற தடுப்பூசிகளால் தடுக்கக்கூடிய 11 நோய்களை தடுப்பதற்காக கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து 100 விழுக்காடு தடுப்பூசி திட்டத்தின் அளவை இவ்வாட்சி பரப்பு எட்டியுள்ளது பாராட்டத்தக்க செயலாகும். நியூமோகாக்கல் ஏற்படும் நோயினை மற்றும் இறப்பை தடுத்து பயனளிக்கும் வகையில் நுரையீரல் அழற்சிக்கான தடுப்பு மருந்தை இந்த அரசு அறிமுகம் செய்துள்ளது. புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் மருத்துவ சேவைகளை மேம்படுத்தும் விதமாக கருவில் இருக்கும் குழந்தையின் இதய துடிப்பை பதிவு செய்யும் புதிய கம்பியில்லா இயந்திரமும், செயற்கை சுவாச கருவிகளும், பிராணவாயு செறிவூட்டிகளும், 10 CPAP BPAP இயந்திரங்களும், PSA பிராணவாயு உற்பத்தி செய்யும் நிலையமும் உருவாக்கப்பட்டுள்ளது. உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வி. உயர்கல்விக்கு உயர்வூட்டும் வகையில் உயர்கல்வியின் குறிக்கோளானது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி தொழில்துறையில் உற்பத்தியை அதிகரித்து திறன்மிக்க மனித ஆற்றலை உருவாக்கி ஒரு நாட்டின் மனிதவள மேம்பாட்டில் முக்கிய பங்கு வகிப்பதே ஆகும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வியை ஊக்கப்படுத்தும் விதமாக சென்டாக் மூலமாக சேர்க்கை பெற்று தொழில்முறை உயர்கல்வியை பயிலும் மாணவர்களுக்கு இந்த அரசு தொடர்ந்து நிதி உதவியை வழங்கி வருகிறது என்பது நன்கு அறிந்ததே. அதன் அடிப்படையில் 900 மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், 7290 பொறியியல் கல்லூரி மாணவர்கள் மற்றும் 1024 செவிலியர் கல்லூரி மாணவர்கள் அடங்கலாக மொத்தம் 9214 மாணவர்கள் பயன்பெறுவதற்காக ரூபாய் 40 கோடி வழங்கப்பட்டுள்ளது. தேசிய திட்டமிடுகை மற்றும் கட்டிடக்கலை பள்ளி ஒன்றை நிறுவுவதற்காக ரூபாய் 334.30 கோடி திட்டத்தில் விரிவான திட்ட அறிக்கை மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டின் அமைச்சகத்தின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டுள்ளது என்பது இந்த அரசின் ஒரு ஆக்கப்பூர்வமான முன்முயற்சியாகும்.
மீன்வளம் மற்றும் மீனவர் நலம். கடல் வளம் காக்கும் கனிவுறு முயற்சியாக வேலைவாய்ப்பு, உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு, அந்நிய செலவாணியில் வருவாய் ஈட்டுதல், குறிப்பாக மீனவ மக்களின் வருவாயை பெருக்குவதிலும் மற்றும் பொருளாதார மேம்பாட்டிலும் மீன்வளம் மற்றும் மீன் வளர்ப்பு முக்கிய பங்கினை வகிக்கிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் அறிவர். இந்த உண்மை நிலையை அறிந்த இந்த அரசு பல்வேறு திட்டங்களின் வாயிலாக மீனவர் மற்றும் மீனவர் நலனை பாதுகாத்து வருகிறது. அதன்படி புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் 64 மீன்பிடி தடைக்கால நிவாரணமாக 18,199 மீனவ குடும்பங்களுக்கு தலா 5,500 வீதம் ரூபாய் 10 கோடி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மழைக்கால நிவாரணமாக மீனவ குடும்ப ஒன்றிற்கு 2,500 வீதம் 14,406 மீனவ குடும்பங்களுக்கு ரூபாய் 4.35 கோடி வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாட்சி பரப்பில் 577 புதிய பயனாளிகளையும் சேர்த்து தற்போது 7,973 மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த முதியோர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியமாக மொத்தம் 15.91 கோடி வழங்கப்பட்டுள்ளது. மீனவ ஓய்வூதியத்திற்கான நிதி உதவி 50 முதல் 59 வரை உள்ளவர்களுக்கு ரூபாய் 1,570 2,500 ரூபாயாகவும், 60 முதல் 79 வயது வரை உள்ளவர்களுக்கு 2,090 3,000 மற்றும் 80 வயது மற்றும் அதற்கு மேல் உள்ளவர்களுக்கு 3,135 4,000 ரூபாயாகவும் நவம்பர் 2021 முதல் உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. இவ்வாட்சி பரப்பில் உயிரிழந்த 6 மீனவ குடும்பங்களில் வாரிசுதாரர்களுக்கு உடனடி இறப்பு நிவாரணமாக ரூபாய் 2 லட்சம் வீதம் மொத்தம் 12 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்பட்ட விசைப்படகு உரிமையாளர்களுக்கு மீன்பிடி தடை காலத்தில் மீன்பிடி படகுகளை பராமரிக்க ஆகும் செலவை வழங்கும் திட்டத்தின் கீழ் 352 பதிவு செய்யப்பட்ட விசைப்படகு உரிமையாளர்களுக்கு ரூபாய் 63.90 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. வருடாந்திர காப்பீடு சந்தா தொகையில் 75 விழுக்காடு மானியமாக ரூபாய் 10.85 லட்சம் பதிவு பெற்ற 221 மீன்பிடி விசைப்படகு உரிமையாளர்களுக்கு தங்களின் விசைப்படகை காப்பீடு செய்வதற்காக கடந்த ஆண்டு வழங்கப்பட்டுள்ளது. மீன்பிடி உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் மீன்பிடி உபகரணங்கள் வாங்குவதற்கு 50 விழுக்காடு மானியமாக ரூபாய் 15.41 லட்சம் மீனவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மீன்பிடி தடையால் வாழ்வு தடைப்படாமல் இருப்பதற்கு பாரத பிரதமரின் மத்ஸ்ய சம்பதா யோஜனா திட்டத்தின் துணை திட்டமான மீன்பிடி தடைகாலம் மழைக்காலங்களில் சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கி பாரம்பரியமாக மீன்பிடி தொழிலை ஈடுபடும் மீனவ குடும்பங்களுக்கு வாழ்வாதார மற்றும் ஊட்டச்சத்து உதவி அளித்து மீன்வளத்தை பாதுகாக்கும் திட்டத்தின் கீழ் மொத்தம் 21,371 பயனாளிகளுக்கு மத்திய அரசின் பங்களிப்பை மற்றும் பயனாளிகளின் பங்களிப்பை சேர்த்து ரூபாய் 9.61 கோடி பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகளின் செயல்படுத்தப்படும் திட்டங்களின் கீழ் மீனவர்கள் பயன்பெறும் வகையில் மற்றும் இயற்கை சீற்றங்களின் போது உதவும் பொருட்டும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து கடலோர மீனவ கிராமங்களில் முகாம் அலுவலகங்கள் அமைக்கப்பட்டு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள அனைத்து மீனவர்களையும் புயல் மற்றும் மோசமான வானிலை குறித்து எந்தவித காலதாமதமுமின்றி விரைவில் எச்சரிக்கும் வண்ணம் குறுஞ்செய்தி வசதி செய்யப்பட்டுள்ளது. மீனவர்கள் புயல் முன்னெச்சரிக்கையாக கடலில் மீன்பிடிக்க செல்லாமல் இருக்கவும், ஏற்கனவே கடலுக்கு சென்ற மீனவர்கள் உடனடியாக கரை திரும்பவும் இது மிகவும் உறுதுணையாக இருக்கும். இந்து அறநிலையத்துறை அறம்பலர்க்கும் அறநிலையத்துறை வழிபாட்டு தலங்களின் வழிகாட்டியாக கோயில்களின் வெளிப்படையான நிர்வாகத்திற்கும் புவியியல் தகவல் அமைப்பு மற்றும் கைபேசி செயலி உள்ளடங்காக ஒருங்கிணைந்த கோயில் நிர்வாக அமைப்புகளை இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பகுதியில் உள்ள 5 கோயில்களிலும் மற்றும் காரைக்கால் பகுதியில் உள்ள 2 கோயில்களிலும் அன்னதான திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்து அறநிலையத்துறையின் கீழ் உள்ள மற்றும் கட்டுப்பாட்டில் வராத திருக்கோயில்களை சீரமைக்கும் பணிகளை மேற்கொள்ள ரூபாய் 2.42 கோடி மானியமாக கொடையாக வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் உள்ள நலிவற்ற 200 திருக்கோயில்களில் ஒரு கால பூஜை செய்விக்க கோயில் ஒன்றுக்கு ரூபாய் 20,000 வீதம் ரூபாய் 40 லட்சம் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள 7 கோயில்களுக்கு குடமுழுக்கு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. வக்ஃபு வாரியத்தில் பதிவு செய்த 10 உலமாக்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியமாக தலா 2,000 மற்றும் 1000 சிறுபான்மையின் இஸ்லாமிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையாக ரூபாய் 21 லட்சமும் வழங்கப்பட்டுள்ளது. பதிவு பெற்ற 3 பள்ளிவாசல்களை சீரமைப்பதற்காக புதுச்சேரி வக்ஃபு வாரியத்தின் மூலம் ரூபாய் 23.50 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. தொழில்கள் மக்களின் வாழ்வு செழிக்க வளரும் தொழில்கள் அவசியம் என்ற அடிப்படையில் இவ்வாட்சி பரப்பின் தொழில்துறை வளர்ச்சியை மேம்படுத்துவதில் இந்த அரசு மிகுந்த ஆர்வமாக உள்ளது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் ஒத்துக்கொள்வார்கள். அதன்படி பயிற்சி திட்டத்தின் கீழ் 126 படித்த வேலையில்லா இளைஞர்களுக்கு பல்வேறு வர்த்தகங்களில் உதவித்தொகையுடன் தொழிற்பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது.
இதில் 32 நபர்கள் அட்டவணை இனத்தைச் சேர்ந்தவர்களாவர். மேலும் புதிய குழுக்களுக்கும் தொழிற்பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் 78 நபர்கள் பயிற்சி பெறுகின்றனர். மேலும் சென்னை தேசிய சிறு தொழில்கள் கழகம் மூலம் மேம்பட்ட உயர்திறன் பயிற்சிக்காக 123 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். கைவினை தொழில்கள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 150 வேலையில்லா கிராமப்புற இளைஞர்களுக்கு உதவித்தொகையுடன் கூடிய கைவினை பயிற்சிகள் அளிக்கப்பட்டதில் 31 நபர்கள் அட்டவணை இனத்தைச் சேர்ந்தவர்களாவார்கள். மேலும் புதிய குழுக்களுக்கு கைவினை பயிற்சிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதில் 56.60 லட்சம் மதிப்பீட்டு செலவில் 180 நபர்களுக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டுள்ளன. தென்னை நார் தொழில்கள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 89 நபர்களுக்கு ஊக்கத்தொகையுடன் கூடிய கயிறு திரித்தல் மற்றும் கயிறு மிதியடி தயாரித்தல் ஆகிய பயிற்சிகள் அளிக்கப்பட்டதில் 15 நபர்கள் அட்டவணை இனத்தைச் சேர்ந்தவர்களாவர். மேலும் இத்திட்டத்தின் கீழ் புதிய குழுக்களுக்கு தென்னை நார் பயிற்சிகள் தொடங்கப்பட்டு ரூபாய் 65.56 லட்சம் செலவில் 120 நபர்களுக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டுள்ளன. இளைஞர்கள் வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை அளிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வேலையில்லா இளைஞர்கள் சுய தொழில் தொடங்குவதை ஊக்குவிக்கும் வகையில் 134 தொழில் முனைவோர்கள் தொழில் தொடங்க 37.03 லட்சம் மானியத்துடன் பல்வேறு வங்கிகள் மூலம் கடனாக 91.53 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி அவர்கள் சுய தொழிலை தொடங்கியுள்ளனர். பிரதம மந்திரியின் வேலைவாய்ப்பை உருவாக்கும் திட்டத்தின் மூலம் 50 தொழில் முனைவோர்கள் தொழில் தொடங்க 1.05 கோடி மானியத்துடன் ரூபாய் 3.24 கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளது. சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை தொடங்குவதற்காக ஒற்றைச்சாளர முறையில் 55 விண்ணப்பங்கள் பல்வேறு தொழில் முனைவோர்களிடமிருந்து பெறப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டு உரிமங்கள் அனுமதிகள் பெறுவதற்காக சம்பந்தப்பட்ட பல்வேறு துறைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதிய தொழில்கள் தொடங்குவதற்கான வசதியினை ஏற்படுத்தும் விதமாக 32 வாராந்திர பரிசீலனை மற்றும் எளிதாக்கல் கூட்டங்கள் சம்பந்தப்பட்ட துறைகளோடு நடத்தப்பட்டுள்ளன. தகவல் தொழில்நுட்பம் பொதுமக்களுக்கு பொது சேவைகள் எளிதாக சென்றடையும் வகையில் அந்தந்த சட்டமன்ற தொகுதியில் உள்ள மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களின் முகாம் அலுவலகத்தில் பொது சேவை மையங்கள் அமைக்க இந்த அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. புதுச்சேரியில் 121 காரைக்காலில் 46 மாகேயில் 5 மற்றும் ஏனாமில் 7 ஆக 179 பொது சேவை மையங்கள் இவ்வாட்சி பரப்பில் இயங்கி வருகின்றன. காடுகளை பாதுகாக்க காகிதங்களை குறைப்போம் என்ற வகையில் புதுச்சேரி சட்டப்பேரவையின் காகித பயன்பாடில்லா சட்டப்பேரவையாக மாற்றுவதும் பல்வேறு மாநில அரசு துறைகளுடன் தகவல் பரிமாற்றத்திற்கான அனைத்து செயல்முறைகளும் நெறிப்படுத்துவதும் மற்றும் நடந்ததை நடத்துவாரே அவர் உள்ளடங்கினை பொது இணைய முகப்பில் வெளிப்படுத்துவதும் போன்றவை விதான் என்ற பணிமுறை திட்டத்தின் நோக்கமாகும். மேலும் அண்மை காலத்து தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தி சட்டப்பேரவை விவாதங்களில் மிகவும் திறம்பட பங்கேற்பதற்காக தங்களை தயார்படுத்திக் கொள்வதற்காக இவ்வாட்சி பரப்பின் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு உதவும் இத்திட்டத்தின் நோக்கமாகும். இது தொடர்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி நடந்து வருகிறது. தொழிலாளர் நலம் பேணுவதே தொய்வில்லா வளர்ச்சியை தர முடியும் என்ற வகையில் பதிவு, உரிமம், நிர்வாகத்தை புதுப்பித்தல் போன்றவற்றை இணையதளம் வழியாக மேற்கொள்ள தொழிலாளர் அமலாக்க நிர்வாக தரவு அமைப்பு மூலம் மென்பொருள் தொகுப்பு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. 50 தொழில்துறை பயிற்சிகள் அளிக்கப்பட்டதில் நிர்வாகத்தினரும் தொழிலாளர்களும் பயனடைந்துள்ளனர். இது தவிர தொழிற்சங்க சட்டம் 1926 கீழ் பதிவதற்காக 14 தொழிற்சங்க விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு அதன் அறிக்கை தொழிற்சங்க பதிவாளருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. 106 தொழில்துறை சர்ச்சை வழக்குகள் தீர்க்கப்பட்டதன் மூலம் ஊதிய திருத்தத்திற்கான தீர்வு காணப்பட்டு அதன் காரணமாக பல ஊழியர்கள் பயனடைந்துள்ளனர். புதுச்சேரி கட்டிட மற்றும் இதர கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் 36,234 நபர்கள் உறுப்பினர்களாக சேர்ந்துள்ளனர். அந்த உறுப்பினர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளன. அவைகள் மகப்பேறு பயனாக 70 பயனாளிகளுக்கு ரூபாய் தலா 5000 வீதம், 3.50 லட்சம் ஈமச்சடங்கு உதவியாக 74 பயனாளிகளுக்கு தலா 7000 வீதம், 5.18 லட்சமும் இறந்த உறுப்பினர்களின் குடும்பத்திற்கு உதவித்தொகையாக 97 பயனாளிகளுக்கு தலா 70,000 வீதம் 67.90 லட்சமும், திருமண உதவித்தொகையாக 75 பயனாளிகளுக்கு தலா 7000 வீதம் ரூபாய் 5.25 லட்சமும், மருத்துவ உதவித்தொகையாக 28 பயனாளிகளுக்கு தலா 500 வீதம் 14,000 ரூபாய், தீபாவளி பரிசு கூப்பன் மூத்த குடிமக்கள் உள்ளடங்காக 40,369 பயனாளிகளுக்கு தலா 3000 வீதம் 12.11 கோடியும்,
மற்றும் நல வாரியத்தில் உறுப்பினர்களாக சேர்ந்துள்ளவர்களுக்கு மழை நிவாரண உதவியாக ரூபாய் 4000 வழங்கப்பட்டுள்ளது. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலச்சங்க தீபாவளி பரிசாக ரூபாய் 1000 தனது உறுப்பினர்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கி வருகிறது. இதனால் 21,094 அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ரூபாய் 2.11 கோடிக்கு பயனடைந்துள்ளனர். புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் ஒரு மிக பெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட்டது. அதில் சுமார் 25 தனியார் நிறுவனங்கள் பங்கேற்றனர். குழந்தை மற்றும் இளம் பருவ தொழிலாளர்கள் சட்டம் 1986 இவ்வாட்சி பரப்பின் அனைத்து பிராந்திகளிலும் தொழிலாளர் துறையின் அமலாக்க அதிகாரிகள் 11,521 ஆய்வுகளை மேற்கொண்டனர். 2021ஆம் ஆண்டு கோவிட்-19 பரவல் காரணமாக மற்றும் கூட்டத்தை தவிர்க்கும் பொருட்டும் வேலை வாய்ப்பகத்தில் பதிந்துள்ளவர்களுக்கு தானாகவே புதுப்பித்துக் கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் 18,636 நபர்கள் பயனடைந்துள்ளனர். வேலை வாய்ப்பிற்காக பிரத்யேகமாக ஒரு யூடியூப் சேனல் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் வேலை தேடுபவர்கள் பயன்பெறும் வகையில் அவர்களுக்காக நடத்தப்படும் அனைத்து நிகழ்ச்சிகளும் யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. செங்கல் சூளையிலிருந்து மீட்கப்பட்ட 9 கொத்தடிமை தொழிலாளர்களுக்கு உடனடி மறுவாழ்வு இழப்பீட்டுத் தொகையாக தலா ரூபாய் 20,000 வழங்கப்பட்டுள்ளது. இது தவிர புதுச்சேரி குழந்தைகள் நலக்குழு மூலம் 5 குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளன. நல்லாட்சியின் முக்கியம் அங்கம் உள்ளாட்சி என்ற வகையில் பொது சுகாதாரம், குடிமை வசதிகளை வழங்குதல் மற்றும் கண்காணித்தலை தவிர்த்து வேறு சில குறிப்பிடத்தக்க பணிகளான பொலிவுறு நகர திட்டம், நகர்ப்புற வாழ்வாதார திட்டம், தூய்மை இந்தியா திட்டம் போன்ற திட்டங்களை இவ்வாட்சி பரப்பின் வளர்ச்சி அடைந்த நகரமாக மாற்றுவதற்காக செயல்படுத்தப்பட்டுள்ளது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் நன்கு அறிவர். பொலிவுறு நகரம் திட்டத்தின் கீழ் 4 திட்டங்கள் 1.25 கோடி செலவில் முடிக்கப்பட்டுள்ளன. சுத்தம் சோறு போடும் என்ற பழமொழிக்கேற்ப உயர் தூய்மை என்ற சுகாதார தர நிலைகளை அடைய புதுச்சேரி நகர பகுதிகள் முழுவதும் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன. தனி வீடுகளில் கழிப்பறைகள் கட்டுவதற்காக 5,646 பயனாளிகளுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டதில் 5,162 பயனாளிகள் ஒரு கழிப்பறையை ரூபாய் 20,000 செலவில் கட்டி முடித்துள்ளனர். இதற்கான மொத்த செலவினம் 10.32 கோடியாகும். சமுதாய கழிப்பறைகள் பொது கழிப்பறைகள் பிரிவின் கீழ் 122 சமுதாய கழிப்பறைகளும் மற்றும் 106 பொது கழிப்பறைகளும் ரூபாய் 2.30 கோடி செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. மேலும் ரூபாய் 60 லட்சம் செலவில் புதுச்சேரி நகராட்சியில் 2 நடமாடும் கழிப்பறைகளும், உழவர்கரை நகராட்சியில் 2 நடமாடும் கழிப்பறைகளும் மற்றும் காரைக்கால் நகராட்சியில் 1 நடமாடும் கழிப்பறையும் செயல்பாட்டில் உள்ளன. திடக்கல்வி மேலாண்மை செயல்முறைகளான மறுசுழற்சி செய்தல், எருவாக்குதல், மண்புழு உரம், மீத்தேன் வாயு மற்றும் உயிரி மீத்தேன் வாயு போன்றவற்றை நகர உள்ளாட்சி அமைப்புகள் ரூபாய் 2.93 கோடி செலவில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின் கீழ் பல்வேறு திட்டங்களின் பணிகளை மேற்கொள்ள 5 நகராட்சிகளுக்கு ரூபாய் 2.32 கோடி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இத்திட்டத்தின் கீழ் 1,717 சுய உதவி குழுக்களை வலுப்படுத்தி உதவும் பொருட்டு சுழல் நிதி கொடையாக ரூபாய் 1.71 கோடியும் மற்றும் 68 பகுதி அளவிலான கூட்டமைப்புகளுக்கு உதவுவதற்காக ரூபாய் 34 லட்சமும் வழங்கப்பட்டுள்ளது. வேலைவாய்ப்புக்கான திறன் பயிற்சி மற்றும் அதன் மூலம் வேலைவாய்ப்பை வழங்கும் திட்டத்தின் கீழ் 1,849 பயிற்சி பெறாத நகர்ப்புற ஏழைகளுக்கு ரூபாய் 1.81 கோடி ரூபாய் செலவில் திறன் பயிற்சி வகுப்புகள் அதனை வழங்குபவர்கள் மூலம் நடத்தப்பட்டுள்ளன. பல்வேறு வங்கிகள் மூலம் 1,333 தெருவோர வியாபாரிகளுக்கு வங்கிக் கடன் அனுமதிக்கப்பட்டதில் 1,251 தெருவோர வியாபாரிகளுக்கு தலா 10,000 வீதம் 1.25 கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளது. காவல் பாதுகாப்பே மக்களின் பரிதவிப்பை தடுக்க முடியும் என்பதை உணர்ந்து மத்திய உள்துறை அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்ட அவசர காலங்களில் உதவும் அமைப்பு என்ற திட்டமானது அவசர நிலையில் உள்ள குடிமக்கள் பயன்படுத்துவதற்காக இந்தியா முழுவதற்குமான ஒற்றை எண் 112 அடிப்படையிலான அவசர கால உதவி அமைப்பு ஆகும். எண் 112 குரல் அழைப்பு, மின்னஞ்சல், அச்ச பொத்தானால் செயல்படுத்தப்படும் அழைப்புகள் மற்றும் இந்தியா 112க்கான கைபேசி செயலி ஆகியவை மூலம் அவசர அழைப்புகளை பெறும் திறன்களை அவசர கால உதவி மையம் பெற்றுள்ளது. இந்திய கடற்கரையை வலுப்படுத்தி கடல் வழியாக ஏற்படும் உடனடி அச்சுறுத்தலை எதிர்கொள்வதற்காக கடலோர பாதுகாப்பு திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆழ்கடல் பகுதியிலிருந்து 12 நாட்டிக்கல் மைலில் வரையிலான கடல் பகுதியில் ரோந்து பணிகளை மாநில காவல்துறை மேற்கொண்டு வருகிறது. துறைமுக விரிவாக்கம் பல துறைகளை விரிவடைய செய்யும் என்ற வகையில் கடந்த நிதி ஆண்டில் காரைக்கால் துறைமுகம் 3
0.5 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டதன் மூலம் ரூபாய் 409 கோடி வருவாயை ஈட்டியுள்ளது. காலில் இயங்கும் சுய பயன்பாட்டு கடல் முனைய வசதி 16,821 டன் திரவ சரக்குகளை கையாண்டதன் மூலம் ரூபாய் 17.95 லட்சம் வருவாயை ஈட்டியுள்ளது. காரைக்கால் துறைமுகத்தின் செயல்பாட்டினை கண்காணிப்பதற்காக செயல்பட்டு தணிக்கை மேற்கொள்ளப்பட்டு முடிக்கப்பட்டுள்ளது. துறைமுகத்தின் மண்வாரி கப்பலின் பொருத்தமான மணல் வெட்டி எடுக்கும் மோட்டார் இயந்திரம் வாங்கி பொருத்தும் பணி நிறைவேறப்பட்டுள்ளது. மின் விசை ஒப்பற்ற மின் வளர்ச்சியை ஒளிமயமாக்க முடியும் என்ற வகையில் மின் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பல்வேறு திறன் கொண்ட 14 புதிய பகிர்மான மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டு அதன் திறன் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 29 கிலோமீட்டர் உயர் மின் அழுத்த பாதைகளும் மற்றும் குறைந்த மின் அழுத்த பாதைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. புதியதாக 6 உயர்மின் அழுத்த தொழிற்சாலைகளுக்கும் மற்றும் 19 குறைந்த மின் அழுத்த தொழிற்சாலைகளுக்கும் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் 7,216 வீடுகளுக்கும் 1,237 வர்த்தக நிறுவனங்களுக்கும் 21 வேளாண் பம்பு செட்டுகளுக்கும் மற்றும் 86 தெரு விளக்குகளுக்கும் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. 2,607 பழுதான மின் அளவிகள் இயல் ஆற்றல் மின் அளவிகளாக மாற்றப்பட்டுள்ளன. புதை மின் வடிவம் மாற்றியமைப்பதற்கு திட்டத்தின் கீழ் 67 குறைந்த மின் அழுத்த மேல்நிலை மின் இணைப்புகள் புதை மின்வட அமைப்புகளாக மாற்றப்பட்டுள்ளன. 3 மெகாவாட் மொத்த திறனுள்ள சூரிய மின்சக்தி பேனல்கள் கட்டிடங்களின் மேல்தளங்களில் அமைக்கப்பட்டு பகிர்மான மின் கட்டமைப்புகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன. தீனதயாள் உபாத்யா கிராம ஜோதி யோஜனா திட்டத்தின் கீழ் 21 பகிர்மான மின்மாற்றிகள் புதுச்சேரியின் கிராம பகுதிகளில் மற்றும் 7 பகிர்மான மின்மாற்றிகள் காரைக்கால் பகுதிகளிலும் அமைக்கப்பட்டுள்ளன. மின் நுகர்வோர்களுக்கு 50,570 LPRF மின் அளவிகள் புதுச்சேரி பகுதியிலும் மற்றும் 25,039 LPRF மின் அளவிலான காரைக்கால் பகுதிகளும் பொருத்தப்பட்டுள்ளன. 850 மின்மாற்றிகளுக்கான மின் அளவிகள் புதுச்சேரி பகுதியில் மற்றும் 400 மின்மாற்றிகளுக்கான மின் அளவிகள் காரைக்கால் பகுதிகளும் பொருத்தப்பட்டுள்ளன. 9.32 கிலோமீட்டர் நீளத்திற்கு 22 kV மின்னூட்டிகள் புதுச்சேரி பகுதியிலும் மற்றும் 22.86 கிலோமீட்டர் நீளத்திற்கு 11 kV மின்னூட்டிகள் காரைக்கால் பகுதியிலும் இயக்கி வைக்கப்பட்டுள்ளன. பொதுப்பணிகள் வேகமாக பொருளாதார வளர்ச்சிக்கு பொதுவான அடிப்படை வசதிகள் முக்கியமானதாகும் என்பதை யாரும் மறுக்க முடியாது. தற்போது நிலவும் பொருளாதார சூழலில் கூட இந்த அரசு இவ்வாட்சி பரப்பில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த போதுமான நிதியை செலவு செய்துள்ளது. சுத்தமான குடிநீர் சுகாதாரத்திற்கு ஆதாரம் என்ற வகையில் குடிநீர் வழங்கல் விரிவாக்கம் மற்றும் அதிகரித்தல் திட்டத்தின் கீழ் மேல்நிலை நீர்த்தொட்டி 2 அடுக்கு மேல்நிலை நீர் தேக்க தொட்டி கட்டுமானம், குடிநீர் வழங்கல், நீர் உந்துதல், சாலை மறுசீரமைப்பு போன்ற பணிகளும் மற்றும் அதனை சார்ந்த வேலைகளும் இவ்வாட்சி பரப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள 15 இடங்களில் ரூபாய் 72.02 கோடி செலவில் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் உள்ள சாலை மேம்பாட்டுக்கான இணைப்பு சாலைகளின் கட்டுமானம், தற்பொழுது சாலைகளை புதுப்பித்தல், காரைக்காலில் மேற்கு புற வழிச்சாலைகளை அமைத்தல், நெடுங்காடு, திருவேட்டக்குடி, காரைக்கால் மேடு சாலைகளை மேம்படுத்துதல் மற்றும் மாகேயில் உள்ள முக்கிய சாலைகள் மேம்படுத்தும் பணிகள் ரூபாய் 85.47 கோடி ரூபாய் செலவில் முடிக்கப்பட்டுள்ளன. உள்நாட்டு சுற்றுலா சுதேசி தர்ஷன் திட்டத்தின் கீழ் பாரம்பரிய சுற்றுலா மற்றும் கடலோர சுற்றுலா மேம்பாட்டிற்கான ரூபாய் 59.19 கோடி செலவில் 6 இடங்களில் சுற்றுலாத்துறையின் மூலம் முடிக்கப்பட்டுள்ளன. மேட்டுப்பாளையத்தில் உள்ள அரசு ஆண்கள் தொழிற்பயிற்சி நிறுவனத்தின், வம்பாக்கீராபாளையத்தில் உள்ள அரசு பெண்கள் தொழிற்பயிற்சி நிறுவனத்திலும், ரோமன் ரோலண்ட் நூலகத்திலும், ஆதிதிராவிட நலத்துறையிலும் மற்றும் நெட்டப்பாக்கத்தில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிறுவனத்திலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தடையற்ற சேவைகள், வாகன நிறுத்துமிடம் மற்றும் கூடுதல் வசதிகள் வழங்க பணிகள் ரூபாய் 1.13 கோடி மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டுள்ளன. காரைக்கால் பகுதியில் உள்ள கீழவெளியில் இருக்கும் விளையாட்டரங்கு வளாகத்தில் திறந்தவெளி கூடம் கட்டுவதற்கும் மற்றும் மற்ற அடிப்படை வசதிகளை வழங்குவதற்கும் ரூபாய் 2.57 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. மாகே பகுதியில் உள்ள அனைத்து பள்ளிகளையும் புதுப்பித்தல், சீரமைத்தல் மற்றும் மேம்படுத்தும் பணிகளுக்கு மேலும் ராஜீவ்காந்தி அரசு தொழிற்பயிற்சி நிறுவன வளாகத்தை சுற்றி மண்ணரிப்பை தடுப்பதற்காக தடுப்புச் சுவர் கட்டும் பணிகளும் முடிக்கப்பட்டுள்ளன. மாகே பணியில் வெள்ள கட்டுப்பாடு பணிகளுக்காக ரூபாய் 47 லட்சம் செலவில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வருவாய் உயர்வாய் இருப்பதே நல்ல திட்டங்களின் அடிப்படை ஆகும். இவ்வாட்சி பரப்பில் இந்து திருமணங்களை தாமதமாக பதிவு செய்வதில் உள்ள நடைமுறைகளை எளிதாக்கும் வகையில் புதுச்சேரி இந்து திருமண பதிவு விதிகள் அக்டோபர் 2021 திருத்தப்பட்டுள்ளன. திருத்தப்பட்ட விதிகளின்படி திருமண பதிவினை 15 ஆண்டுகள் வரை இந்து திருமணங்களை சார் பதிவாளர் பதிவு செய்யலாம்.
மேலும் திருமண நாளிலிருந்து 15 ஆண்டுகளுக்கு மேல் 40 ஆண்டுகள் வரை திருமண பதிவு செய்வதில் தாமதமானால் அதற்கான சிறப்பு அனுமதி வழங்க மாவட்ட திருமண பதிவாளருக்கும், 40 ஆண்டுகளுக்கு மேல தாமதமானால் அத்திருமண பதிவுகளை பதிவு செய்வதற்காக சிறப்பு அனுமதி வழங்க வருவாய் சிறப்பு செயலாளருக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் பரிந்துரையின்படி அடிப்படையில் இவ்வாட்சி பரப்பின் வருவாய்த்துறை அதிகாரிகள் சட்டமுறை வாரிசுதாரர் சான்றிதழ்களை வழங்கும் முறையை உருவாக்கி நவம்பர் 2021 இந்த அரசாணையை வெளியிட்டுள்ளது. இவ்வரசாணையின்படி புதுச்சேரி, காரைக்கால் பகுதியில் உள்ள தாலுகா அலுவலகங்களின் வட்டாட்சியர் மற்றும் மாகே ஏனம் பகுதியில் உள்ள துணை தாலுகா அலுவலர்களின் துணை வட்டாட்சியர் ஆகியோருக்கு சட்டமுறை வாரிசுதாரர்கள் சான்றிதழ்களை வழங்கும் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வருவாய்த்துறையின் வட்டாட்சியர் மற்றும் துணை வட்டாட்சியர்களுக்கு வழங்கப்படும் சட்டமுறை வாரிசுதாரர்கள் சான்றிதழ்கள் பொதுமக்களுக்கு அச்சான்றிதழ்களை பெறுவதற்கான செயல்முறையை எளிதாக்குவதுடன் உரிமையில் வழங்குவதை தாக்கல் செய்வதில் ஏற்படும் சிரமங்கள், தாமதங்கள் மற்றும் மனச்சுமைகள் குறைக்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள புதுச்சேரி மாவட்ட பேரிடர் மீட்பு நிதியில் இருந்து பல்வேறு துறைகள் அலுவலகங்களுக்கு ரூபாய் 15.57 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. கோவிட் நோயால் பாதிக்கப்பட்ட இருந்தவர்களின் 1531 குடும்பங்களுக்கு கோவிட் இழப்பு நிதியாக 7.65 கோடி வழங்கப்பட்டுள்ளது. ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் நிதி உதவியாக 469 பயனாளிகளுக்கு ரூபாய் 1.56 கோடி வழங்கப்பட்டுள்ளது. ஊரக மேம்பாடு. வறுமை போக்கி வருவாய் பெருக்கும் ஊரக மேம்பாடு என்ற வகையில் கிராமப்புற மக்களுக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கி மற்றும் வறுமையை போக்குவதே இந்த அரசின் முதன்மை இலக்காகும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் நன்கு அறிவர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் 4.78 லட்சம் வேலை நாட்கள் உருவாக்கப்பட்டு 38,913 கிராமப்புற குடும்பங்கள் பயனடைந்துள்ளன. 11.31 கோடி செலவில் 74 பணிகள் செய்து முடிக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியை திறந்தவெளி கழிப்பிடங்கள் இல்லாத பகுதியாகவும் பராமரிப்பு பணிகளுக்காக மொத்தமுள்ள 108 கிராமங்களில் 70 கிராமங்களின் திறந்தவெளி கழிப்பிடங்கள் இல்லா பகுதியாக்கும் பராமரிப்பு பணிகளுக்கு கண்டறியப்பட்டுள்ளன. சமூக உறிஞ்சிக்குழி மாதிரியை பின்பற்றி மணமேடு கிராமத்தில் கழிவுநீர் மேலாண்மை திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது மற்றும் இதேபோல் 2 மாதிரிகள் செயல்பாட்டிற்கு உட்படுத்தப்பட உள்ளன. சமூக உறிஞ்சிக்குழிகளை கட்டுவதற்காக மேலும் 23 கிராமங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. பள்ளிக்கல்வியே பலமான தலைமுறையை உருவாக்கும் என்ற வகையில் வாழ்க்கை சூழலை மாணவர்கள் கையாளுதலையும் மற்றும் ஒருவருடைய தனித்தன்மையை உருவாக்குவதிலும் பள்ளியில் பயிலுதல் முக்கிய காரணியாக இருக்கிறது. பள்ளிக்கல்வியை வலுப்படுத்துவதில் உடற்பயிற்சி கல்வியில் மேம்பாடும் உள்ளடங்கி இருக்கிறது. மாணவர்கள் சமூகத்தினிடையே விளையாட்டு நடவடிக்கைகளை ஊக்கப்படுத்தும் பொருட்டு புதுச்சேரி, தவளக்குப்பம் மற்றும் ஏனாம், கனகாலப்பேட் ஆகிய இடங்களில் 2 உள்விளையாட்டு அரங்கு வசதிகள் கட்டப்பட்டுள்ளன. காரைக்காலில் உள்ள திருநள்ளாறு மற்றும் டிஆர் பட்டினத்தில் 2 கைப்பந்து மண் மைதானங்கள் தலா ரூபாய் 10 லட்சம் செலவில் முடிக்கப்பட்டுள்ளன. 2021-22 ஆண்டில் 42 பள்ளி செல்லா குழந்தைகளை உறைவிடம் சாராத சிறப்பு பள்ளி திட்டத்தின் கீழ் கொண்டுவர ரூபாய் 1.89 லட்சம் செலவு செய்யப்பட்டுள்ளது. மத்திய கல்வி அமைச்சகத்தால் நடத்தப்பட்ட தேசிய அளவிலான கலா உத்சவ் போட்டியில் இவ்வாட்சி பரப்பின் மாணவர்கள் 3 முதல் பரிசுகளையும் மற்றும் 2ஆம் பரிசுகளையும் பெற்றுள்ளனர். இதில் 2 முதல் பரிசுகளை அரசு பள்ளியில் மாணவர்கள் வென்றுள்ளனர். பரிசு பட்டியலின் அடிப்படையில் இவ்வாட்சி பரப்பில் இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களில் முதன்மை இடத்தை பெற்றுள்ளது. பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் குறித்த மாணவியரை உத்வேகப்படுத்தி ஊக்கப்படுத்தி மற்றும் தற்காப்பு பயிற்சி அளிக்க ரூபாய் 51.57 லட்சம் செலவு செய்யப்பட்டுள்ளது. 2021 மற்றும் 22ஆம் ஆண்டின் அனைத்து அரசு பள்ளிகளும் நூலகங்களுக்கான புத்தகங்கள் வாங்க 40.54 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் பாடப்புத்தகங்கள் வழங்குவதற்காக ரூபாய் 4.50 கோடி செலவு செய்யப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளை பராமரிப்பதற்காக ரூபாய் 1.70 கோடி செலவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாட்சி பரப்பில் உள்ள அரசு பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு NCERT பாட புத்தகங்கள் மற்றும் இளநிலை மழலையர் பள்ளி மற்றும் மேல்நிலை மழலையர் பள்ளி உட்பட 1 முதல் 12ஆம் வரை பயிலும் மாணவர்களுக்கு பயிற்சி நோட்டு புத்தகங்கள் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளன. தமிழ், தெலுங்கு மற்றும் அரேபிய மொழி பாடங்களுக்காக கௌரவ பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் பதவிக்கு 61 நபர்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணிகள் வழங்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி
ஏம்பலத்தில் உள்ள மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் மற்றும் முருகம்பாக்கத்தில் உள்ள தீரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் 2 புதிய அடல் சீராக்க ஆய்வுக்கூடங்கள் தலா ரூபாய் 20 லட்சம் செலவில் அமைக்கப்பட்டுள்ளன. புதிய மற்றும் புதுமையான யோசனைகளை சமர்ப்பித்து 52 மாணவர்கள் தங்கள் யோசனைக்கு ஏற்ற இயங்குநிலை இயந்திர மாதியை தயாரிக்க புதுடியில் உள்ள அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை தலா ரூபாய் 10,000 பரிசாக வழங்கியுள்ளது. 8வது தேசிய அளவிலான கண்காட்சி மற்றும் செயல்திட்ட போட்டிகளில் பங்கேற்ற காரைக்கால் பகுதியை சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவன் ஆதவன் சோமசுந்தரம் எழுதிய அளவில் ரூபாய் 24 தேசிய அளவில் முதல் 24 மாணவர்களுள் ஒருவராக தேர்வாகி மடிக்கணியை பரிசாக பெற்றுள்ளார். அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் குளியல் நீருக்கான தரத்தையும் மற்றும் நீல கடற்கரையின் அளவுகோலையும் பராமரித்தால் டென்மார்க்கை சார்ந்த லாப நோக்கமற்ற சுற்றுச்சூழல் கல்வி அறக்கட்டளை வழங்கிய சர்வதேச நீல கடற்கரை சான்றிதழை சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மற்றும் அமைச்சகத்தின் ஒருங்கிணைந்த கடலோர மேலாண்மை கழகம் மூலம் புதுச்சேரியில் முதலில் பெற்ற கடற்கரை சின்னவீராப்பட்டினம் மற்றும் ஈடன் கடற்கரை ஆகும் என்பதை தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். புதுச்சேரி மாசு கட்டுப்பாடு குழுமம் சென்னையில் உள்ள புவி அமைச்சகத்தின் தேசிய கடல்சார் ஆராய்ச்சி மையத்தினுடைய நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவியுடன் நிகழ்நேர அடிப்படையில் கடல் நீரின் தரத்தை கண்காணிப்பதற்காக புதுச்சேரி கடலில் நிகழ்நேரத்தில் நீரின் தரத்தை கண்காணிக்கும் மிதவையை நிறுவியுள்ளது. வருடாந்தார மற்றும் மாதாந்திர அறிவியல் மின் நாட்காட்டிகளை புதுச்சேரி சுற்றுச்சூழல் தகவல் அமைப்பு மையம் வெளியிட்டுள்ளது. இதில் முக்கிய அறிவியல் நிகழ்வுகள், முக்கிய சுற்றுச்சூழல் நாள், பிரபலமான நபர்களின் பிறந்த நாட்கள், ஐக்கிய நாடுகளால் கடைபிடிக்கப்படும் சர்வதேச நாட்கள் போன்ற தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த மின் நாட்காட்டிகள் அரசு துறைகளுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் பயனுள்ளதாக உள்ளது. ஒருமுறை பயன்படுத்தப்படும் நெகிழி பொருட்களுக்கான மாற்றுப் பொருட்களின் விற்பனையை அங்காடியான சோலை பாகூரில் திறக்கப்பட்டுள்ளது. தொழிற்சாலைகள் நிறுவுதல் மற்றும் இயக்குதலுக்கான ஒப்புதல்கள் வழங்குதல், தொழிற்சாலைகளுக்கான உரிமைகள் புதுப்பித்தல் போன்றவை இணைய வழி மூலம் வழங்கப்படுகின்றன. சமூக நலமே சமூகத்தின் பலம் என்ற வகையில் மாற்றுத்திறனாளிகள் சமூக நிலையில் உயர்வதை நோக்கமாக கொண்டு பல்வேறு திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தி வருவதுடன் அவர்களுக்கான சமமான வாய்ப்பை உறுதி செய்து இந்த சமுதாயத்தின் சாதாரண மனிதனைப் போல அவர்களையும் உயர்ந்த நிலையை அடைய செய்துள்ளது என்பது மாண்புமிகு உறுப்பினர்கள் ஒத்துக்கொள்வார். நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரத்யேக அடையாள அட்டை வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டு இவ்வாட்சி பரப்பில் இதுவரை 17,862 அடையாள அட்டைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வியல் மாற்றம் கொண்டு வரவும் ஏற்றம் பெறவும் இந்த அரசால் செயல்படுத்தப்படும் பல்வேறு நலத்திட்டத்தின் கீழ் 20,128 மாற்றுத்திறனாளிகள் பயனடைந்துள்ளனர். மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதியம் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து ரூபாய் 500 உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. 20,128 மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர நிதி உதவி ரூபாய் 2,000 முதல் 3,800 வரை வழங்கப்பட்டுள்ளது. இதற்காக கடந்த ஆண்டு ரூபாய் 63.96 கோடி செலவு செய்யப்பட்டுள்ளது. 20,128 மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச அரிசிக்கு பதிலாக பண உதவி வழங்கப்பட்டுள்ளது. இதற்காக ரூபாய் 4.56 கோடி செலவு செய்யப்பட்டுள்ளது. 84 மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு 10ஆம் வகுப்புக்கு பிந்தைய கல்வி உதவித்தொகையாக ரூபாய் 13.27 லட்சம் கொடுக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளின் ஈமச்சடங்கினை செய்வதற்காக 221 மாற்றுத்திறனாளிகளின் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுக்கு கருணை தொகையாக ரூபாய் 22.10 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. இலவச துணிகளுக்கு பதிலாக 16,265 மாற்றுத்திறனாளிகளுக்கு பண உதவியாக ரூபாய் 81.33 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. 70 கண்பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச காணொளிகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்திரா காந்தி விளையாட்டு வளாகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டு நாள் கொண்டாடப்பட்டது. இதில் சுமார் 400 மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு விளையாட்டு நிகழ்வுகளில் பங்கேற்றனர். இந்த விளையாட்டு நிகழ்வுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் மற்றும் 34 மாநில விருதுகளும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சர்வதேச நாளன்று வழங்கப்பட்டது. நல்ல பாதை காட்டும் போதை தடுப்பு என்ற வகையில் போதைப் பொருள் தடுப்புக்கான தேசிய செயல் திட்டத்தின் கீழ் போதைப் பொருள் தடுப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்காக எதிரான சர்வதேச தினத்தையொட்டி போதைப் பொருளின் தீமை மற்றும் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு பதாதைகள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள முக்கிய பகுதிகளில் வைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் குழந்தைகள் பாதுகாப்பு நிறுவனங்களில் உள்ள 600 குழந்தைகளுக்கு போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடத்தப்பட்டன.
நகர மற்றும் கிராம திட்டமிடல். வேகமான வளர்ச்சி நலம் தரும் நகரம் மற்றும் கிராம திட்டமிடல் என்ற வகையில் இந்த சமுதாயத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினரை பாதுகாக்கும் விதமாக அவர்கள் வாழும் பகுதிகளில் நன்கு கட்டுமுடிக்கப்பட்ட வீடுகளை அவர்களுக்கு வழங்குவதும் மற்றும் இதர குடிமை வசதிகளை பராமரித்தலும் உள்ளடங்களாக பல்வேறு திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தி வருகிறது. இதையொட்டி புதுச்சேரி கண்டாக்டர் தோட்டத்தில் உள்ள குடியிருப்புகளுக்கு ரூபாய் 97.80 லட்சம் மதிப்பீட்டில் செலவில் மின் அளவீடு பலகைகள் பொருத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரி துப்புராயப்பேட்டையில் இலவச மனைப்பட்டா மனைப்பிரிவு பகுதிகளில் இருக்கும் புதிய மற்றும் பழைய குடியிருப்புகளுக்கு மண் சாலைகளுக்கு பதிலாக கான்கிரீட் சிமெண்ட் சாலைகள் ரூபாய் 23.30 லட்சம் மதிப்பீட்டு செலவில் அமைக்கப்பட்டுள்ளன. காரைக்கால் கீழசாகக்குடியில் நகரில் கழிவுநீர் வடிகாலுக்கு கூடிய கான்கிரீட் சிமெண்ட் சாலைகள் ரூபாய் 79.80 லட்சம் செலவில் அமைக்கப்பட்டுள்ளன. பாரத பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் இதுவரை 15,650 வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. மேலும் பயனாளிகள் பங்களிப்புடன் கூடிய கட்டுமான பணிகளின் கீழ் கூடுதலாக 1,510 வீடுகள் கட்டி வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சரிடமிருந்து ஒப்புதல் பெறப்பட்டு 2021 மற்றும் 22 ஆண்டில் 720 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி நகர அமைப்பு குழுமம் வாயிலாக சாதாரண குடியிருப்பு கட்டிடங்களுக்கு கட்டிட திட்ட வரைபட அனுமதியையும் மற்றும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்ட பகுதிகளுக்கு வெளியே அமைந்துள்ள அனுமதி பெறாத மனைப்பிரிவில் உள்ள தனி மனைகள் ஒழுங்குபடுத்தும் நடைமுறைகள் பொதுமக்களுக்கு எளிதாக்கும் வகையில் இணையதளம் மூலம் வழங்கப்படுகிறது. சுற்றுலா மகிழ்வூட்டும் அதே சமயம் பொருளும் ஈட்டும் என்ற வகையில் புதுச்சேரியில் சுற்றுலா ஈர்ப்புகளுக்கான பிரெஞ்சு பாரம்பரியம், கடற்கரையில் உப்பங்களி மற்றும் கலாச்சார பாரம்பரியம் போன்றவை இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் வாழும் மக்களின் மனங்களில் எதிரொலித்த வண்ணம் உள்ளன. இந்த அரசு சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக வெவ்வேறு காலகட்டங்களில் பல்வேறு திட்டங்களை ஊக்கப்படுத்தியுள்ளது. கோவிட் காலத்திற்கு பிறகு சுற்றுலா மெதுவான வேகத்தை பெற்று சுற்றுலா பயணியின் வருகையில் 6.50 விழுக்காடு வளர்ச்சியை பெற்றுள்ளது. முருங்கம்பாக்கத்தில் ரூபாய் 4.50 கோடியில் பிராங்கோ தமிழ் கிராமமும், பழைய சாராய வடிகாலை வளாகத்தில் 12.85 கோடியில் கலாச்சார வளாகமும், பழைய துறைமுகம் பகுதியில் 3.75 கோடியில் மாநாட்டு அரங்கமும், கிருகம்பாக்கம் ஏரியினை ரூபாய் 6 கோடி செலவில் மேம்படுத்தும் பணிகளும், நேரு வீதி மற்றும் பெரிய வாய்க்கால் பகுதிகளில் வளர்ச்சி பணிகள் ரூபாய் 5.50 கோடி செலவில் புதுச்சேரியிலும் மற்றும் அம்பகரத்தூரில் உள்ள ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோயில் ரூபாய் 2.75 கோடியிலும், டிஆர் பட்டினத்தில் உள்ள ஜடாபுரீஸ்வரர் கோயில் ரூபாய் 2.65 கோடியிலும், திருநள்ளாறில் உள்ள ஆன்மீக பூங்கா ரூபாய் 7.50 கோடியிலும் மற்றும் 2 திருக்குளங்களுக்கு ரூபாய் 2.20 கோடி செலவிலும் காரைக்காலில் மேம்பாட்டு பணிகள் மத்திய நிதி உதவியுடன் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களாகும். மேலும் வில்லியனூரில் உள்ள திருக்காமேஸ்வரர் கோயிலில் ரூபாய் 4.45 கோடியிலும் மற்றும் திருக்காஞ்சியில் உள்ள ஸ்ரீகங்கை வராகதீஸ்வரர் கோயிலில் ரூபாய் 5.50 கோடியிலும் மேம்பாட்டு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. போக்குவரத்து. ஆக்கப்பூர்வமான போக்குவரத்து திட்டங்கள் என்ற வகையில் புதுச்சேரி மற்றும் கடலூர் இடையில் ரயில்வே போக்குவரத்திற்கான திட்டம் மறு ஆய்வு செய்யப்பட்டு திட்ட வரைகோலுக்கான ஒப்புதலை ரயில்வே வாரியம் வழங்கியதன் மூலம் நீண்டகால எதிர்பார்ப்புகள் நிறைவேறியுள்ளன. இதன் பொருட்டு இறுதிநிலை வழித்தட அளவீடு செய்யவும், திட்டப்பணிகளை தயாரிக்கவும் மற்றும் மண்தர ஆய்வு பணிகளை மேற்கொள்ளவும் தெற்கு ரயில்வே இசைவு கடிதம் அளித்துள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் காரைக்காலிலிருந்து பேரளத்திற்கான அகல ரயில் பாதை அமைப்பதற்கான பணி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளது. இதற்காக ஏற்கனவே இருக்கும் காரைக்கால் பேரளம் ரயில்வே பாதையில் ரயில்வே தளம், வரையறுக்கப்பட்ட பயணியர் சுரங்கப்பாதை, மேம்பாலங்கள், சிறிய பாலங்கள், பெரிய பாலங்கள் உருவாக்க தென்னக ரயில்வேயால் ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்பட்டு வழங்கப்பட்டுள்ளன. மேலும் ரயில்வே நிலைய கட்டடம், லெவல் கிராசிங் மற்றும் பிற கட்டிடங்களுக்கு ஒப்பந்தம் தயார் நிலையில் உள்ளது. பெண்களுக்கு பழகுனர் உரிமம் மற்றும் ஓட்டுநர் உரிமம் வழங்குவதற்கான ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் அதற்கான தேர்வு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நடத்தப்படுகின்றன. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலம். உணர்வுகளுக்கு கை கொடுப்போம், உறவுக்கு பாலம் உயர்வுக்கு பாலம் அமைப்போம் என்ற வகையில் இவ்வாட்சி பரப்பில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையின மக்கள்
ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் நன்கு அறிவர். இதன் ஒரு பகுதியாக இந்த சமுதாயத்தின் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிகளில் 2.32 கோடி செலவில் மாணவர் மாணவியர் விடுதிகள் இயங்கி வருகின்றன. மக்கள் தலைவர் தியாகி வி. சுப்பையா விருது திட்டத்தின் கீழ் பள்ளி இறுதித் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு பணப்பரிசு வழங்கப்பட்டுள்ளது. 2021 மற்றும் 22ஆம் ஆண்டில் மெட்ரிக் வகுப்புகளுக்கு முற்பட்ட படிப்புகளுக்கான உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 200 பிற்படுத்தப்பட்ட மாணவர்களும் மற்றும் மெட்ரிக் வகுப்புக்கு பிற்பட்ட படிப்புக்கான உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 1316 பிற்படுத்தப்பட்ட மாணவர்களும் பயனடைந்துள்ளனர். 2021-22 மெட்ரிக் வகுப்புக்கு முற்பட்ட படிப்பான உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 3960 சிறுபான்மையின மாணவர்களும் மற்றும் மெட்ரிக் வகுப்புக்கு பிற்பட்ட படிப்புக்கான உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 596 சிறுபான்மையின மாணவர்களும் பயனடைந்துள்ளனர். 2021-22 புதுடெல்லியில் உள்ள தேசிய பிற்படுத்தப்பட்ட மற்றும் நிதி மேம்பாட்டுக் கழகத்திற்கு கடன் நிலுவைத் தொகையாக ரூபாய் 9.42 கோடி திருப்பி செலுத்தப்பட்டுள்ளது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு. மகளிர் மற்றும் குழந்தைகள் உயர்வே உண்மையான குறியீடு என்ற வகையில் சமூக, பொருளாதார, சுகாதார மற்றும் ஊட்டச்சத்து நிலையில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாடடைய இந்த அரசு மிக அதிக கவனம் செலுத்தி வருகிறது. அதன்படி ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்டத்தில் சேர்ந்துள்ள 6 மாதம் முதல் 6 வயதுள்ள குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்களுக்கு வருடத்தில் 300 நாட்களுக்கு 855 அங்கன்வாடி மையங்கள் மூலம் ஊட்டச்சத்து மிக்க இணை உணவுகள் வழங்கப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் கீழ் ஊட்டச்சத்து மிக்க இணை உணவு வழங்குவதற்காக ரூபாய் 8.40 கோடி செலவு செய்யப்பட்டுள்ளது. 31,332 குழந்தைகளுக்கு மற்றும் 9,728 தாய்மார்களும் பயனடைந்துள்ளனர். மேலும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் தளத்திட்டத்தில் பயனாளிகளுக்கு விடுமுறை நாட்களுக்கான இணை உணவு வீடுகளுக்கே கொண்டு சென்று வழங்கப்பட்டு வருகிறது. வறுமையில் வாடும் பெண்களின் வாழ்வை வளமாக்குவோம் என்ற அடிப்படையில் ஏழை பெண்களின் திருமணத்திற்காகவும் மற்றும் விதவைகளின் மகள் திருமணத்திற்காகவும் நிதி உதவியாக ரூபாய் 25,000 முறையே 800 மற்றும் 100 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஒரு பெண் 2 பெண் குழந்தைகள் உள்ள குடும்ப கட்டுப்பாடு செய்து கொண்ட பெற்றோர்களுக்கான உதவித்தொகை 150 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் உதவித்தொகையாக ரூபாய் 2.70 கோடி வழங்கப்பட்டுள்ளது. குழந்தை நலம் பேறுவதே குடும்ப நலம் பேணுதல் என்ற வகையில் பிரதம மந்திரியின் மகப்பேறு உதவி திட்டத்தின் கீழ் 4039 கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு அவர்கள் முதல் குழந்தை பேற்றுக்காக மொத்தம் 2.48 கோடி வழங்கப்பட்டுள்ளது. இந்த அரசு முதியோர்கள், கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், விதவைகள், திருமணமாகாத பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கி தொடர்ந்து ஆதரவளித்து வருகிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் நன்கு அறிவர். அந்த வகையில் 2021-22 1,64,847 பயனாளிகள் பயனடையும் வகையில் ரூபாய் 436.44 கோடி செலவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் 2000 இறந்த ஓய்வூதியர்களின் ஈமச் சடங்கினை செய்வதற்கான நிதி உதவியாக மொத்தம் 2 கோடி செலவிடப்பட்டுள்ளது. பொங்கலோடு குடும்பங்களின் மகிழ்ச்சியும் பொங்க வேண்டும் என்ற அடிப்படையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இலவச வேட்டி சேலைக்கு ஈடாக குறைந்தபட்சம் 2 குடும்ப உறுப்பினர்களை கொண்ட 1,14,929 குடும்ப உணவு பங்கீட்டு சிவப்பு அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 1000 மற்றும் ஒரே உறுப்பினர் கொண்ட 12,860 குடும்ப உணவு பங்கீட்டு சிவப்பு அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 500 வழங்கப்பட்டுள்ளது. இதற்காக 2021-22 ரூபாய் 12.14 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது. பாதுகாப்பு மற்றும் கவனிப்பு தேவைப்படும் குழந்தைகளின் நன்மைகளுக்காகவும் மற்றும் குழந்தைகளின் நலனுக்காகவும் இந்த அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதேபோல் 28 குழந்தைகள் பராமரிப்பு நிறுவனங்களுக்கு மானிய கொடையாக ரூபாய் 4.25 கோடியை குழந்தைகளின் பராமரிப்பு செலவுக்காக வழங்கப்பட்டுள்ளது. பெருந்தொற்று காலத்தில் பேருதவியாக இவ்வாட்சி பரப்பில் கொரோனா பெருந்தொற்றால் 2 பெற்றோர்களையும் இழந்த 11 குழந்தைகள் மற்றும் ஒரு பெற்றோரை இழந்த 378 குழந்தைகள் கண்டறியப்பட்டு அவர்களின் மறுவாழ்விற்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம் மற்றும் கல்வி வழங்கப்பட்டுள்ளது.
மேலும் 2 பெற்றோரை இழந்த 11 குழந்தைகளுக்கு நிதி உதவியாக ரூபாய் 10 லட்சம் பெறுவதற்காக பாரத பிரதமரின் குழந்தைகள் அரவணைப்பு என்ற இணைய முகப்பில் பதிய பெற்றுள்ளனர். இதற்கிடையில் கரோனா பெருந்தொற்றால் 2 பெற்றோர்களையும் இழந்த 11 குழந்தைகளுக்கு ஜூன் 2021 முதல் நவம்பர் 2021 வரை மாதத்திற்கு ஒரு குழந்தைக்கு 2000 வீதம் 1.32 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றுக்கு பிந்தைய பராமரிப்பு உதவி திட்டத்தின் கீழ் 18 வயது முதல் 21 வயது வரை உள்ள 34 பயனாளியின் பராமரிப்பிற்காக பயனாளி ஒருவருக்கு மாதத்திற்கு ரூபாய் 2000 வீதம் ரூபாய் 5.44 லட்சம் குழந்தைகள் பாதுகாப்பு இல்லத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலன். ஆதி திராவிடர் மற்றும் நம் ஆதி மக்கள் மீது காட்டும் அதீத அக்கறையாக மத்திய அரசின் கூடுதல் நிதியுடன் ஒருங்கிணைந்த திட்டமிடல் மற்றும் சிறந்த அணுகுமுறையுடன் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரை சமூக பொருளாதார மற்றும் கல்வியில் மேம்பாடு அடைய செய்வதே இந்த அரசின் முக்கிய நோக்கமாகும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் நன்கு அறிவர். பிரதம மந்திரி வீடு கட்ட திட்டத்தின் கீழ் முதல் தவணையாக ரூபாய் 9 லட்சமும் 80 பயனாளிகளுக்கு இரண்டாம் தவணையாக ரூபாய் 1.20 கோடியும் மற்றும் 80 பயனாளிகளுக்கு மூன்றாம் தவணை தொகையாக ரூபாய் 80 லட்சமும் மானியமாக வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பாரத ரத்னா ராஜீவ்காந்தி கல்வீடு கட்டும் மானிய திட்டத்தின் கீழ் நன்கு வடிவமைக்கப்பட்ட கல்வீடு கட்ட 4 பயனாளிகளுக்கு இரண்டாம் தவணையாக ரூபாய் 6 லட்சமும் மற்றும் 7 பயனாளிகளுக்கு மூன்றாம் தவணையாக ரூபாய் 7 லட்சமும் மானியமாக வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஏழை ஆதி திராவிட பழங்குடியின பெண்களுக்கு திருமண நிதி உதவியாக ரூபாய் 75,000 வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்டதன் மூலம் 396 குடும்பங்கள் பயனடைந்துள்ளனர். இதற்காக 2.97 கோடி செலவு செய்யப்பட்டுள்ளது. பாலூட்டும் தாய்மார்களுக்கு பலம் கூட்டும் வகையில் கருவுற்ற மற்றும் பாலூட்டும் அட்டவணை பழங்குடி இன தாய்மார்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் 2021-22 ஆண்டின் 644 தாய்மார்கள் பயனடைந்துள்ளனர். இதற்காக 92.40 லட்சம் செலவிடப்பட்டுள்ளது. தொடர் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் உள்ள அட்டவணை பழங்குடி உதவும் வகையில் இந்த அரசு மாதந்தோறும் நிதியுதவியாக ரூபாய் 3000 வழங்கியுள்ளது. இதற்காக 2021-22 ஆண்டில் 1555 அட்டவணை இன பழங்குடி இன பயனாளிகளுக்கு ரூபாய் 5.59 கோடி வழங்கப்பட்டுள்ளது. தீண்டாமையை தீண்டாமையாக்கும் விதமாக இந்த சமூகத்தில் இருந்து தீண்டாமையை நீக்கும் பொருட்டு கலப்பு திருமண தம்பதியருக்கு ஊக்கத்தொகையாக ரூபாய் 2.50 லட்சமும் நிரந்தர வைப்பு நிதியாக வழங்கப்பட்டு அதன் மூலம் 226 தம்பதிகள் பயனடைந்துள்ளனர். இதற்காக 5.65 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது. ஏழை அட்டவணை பழங்குடி இன குடும்பத்தில் இறந்தவர்களின் இறுதிச் சடங்கினை மேற்கொள்ள நிதி உதவியாக 899 குடும்பங்களுக்கு தலா 15,000 ரூபாய் வழங்கப்பட்டது. இதற்காக 1.34 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது. அட்டவணை பழங்குடியின குடும்பங்களுக்கு கழிப்பறைகள் கட்டுவதற்காக ரூபாய் 20,000 வழங்கப்பட்டுள்ளது. இதில் இரண்டாம் தவணையாக 9 பயனாளிகளுக்கு தலா 10,000 வீதம் 90,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. அட்டவணை இன மக்களின் அன்பான துணையாகவும் பழங்குடி மக்களின் பாச பிணைப்பாகவும் இவ்வாட்சி பரப்பில் உள்ள அட்டவணை பழங்குடியினர் வசிக்கும் பழங்குடியினர் குடியிருப்பு பகுதிகளில் அடிப்படை மற்றும் குடிமை வசதிகளுக்கான சாலை வசதிகள், குடிநீர் வழங்கல், பக்க வடிகால், சமுதாய நலக்கூடம் மற்றும் சுகாதாரமான கழிப்பிட வசதிகள் மேற்கொள்ள பாட்கோ மற்றும் ஏனாம் நகராட்சிகளுக்கு மானிய கொடையாக 19.80 கோடி வழங்கப்பட்டுள்ளது. அட்டவணை பழங்குடி இன வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989 திருத்திய சட்டம் 2015 மற்றும் விதிகள் 2016 கீழ் பாதிக்கப்பட்ட 24 நபர்களுக்கு நிவாரண நிதியாக 24.68 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாட்சி பரப்பில் 18 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து அட்டவணை மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இலவச வேட்டி சேலைக்கு மாற்றாக ரூபாய் 500 வீதம் 2021 ஆண்டு தீபாவளி பண்டிகைக்காக 1,24,412 பயனாளிகளுக்கு ரூபாய் 6.22 கோடியும் மற்றும் 2022 ஆண்டு பொங்கல் பண்டிகைக்காக 1,24,940 பயனாளிகளுக்கு ரூபாய் 6.25 கோடியும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 3,816 அட்டவணை பழங்குடியின மாணவர்களின் கல்வி மேம்பாடு, பயிற்சி மற்றும் சுயவேலை வாய்ப்பு உட்பட இலவச கல்வி திட்டத்திற்காக 9.26 கோடி நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து அடிப்படை தேவையை அளித்து அரணாக அரசு செயல்படும் நோக்கத்தோடு இந்த அரசு இவ்வாட்சி பரப்பில் உள்ள மக்களுக்கு கல்வி, சுகாதாரம், தூய குடிநீர், வேலைவாய்ப்பை உருவாக்கி மற்றும் உறுதியான சமூக பொருளாதார வளர்ச்சியை வழங்குவதில் முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகிறது என்பதை இந்த மேன்மை மிக்க அவையின் அனைத்து மாண்புமிகு உறுப்பினர்கள் ஒத்துக்கொள்வர் என்று நான் உறுதியாக நம்புகிறேன்.
பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒத்துழைப்பையும் மற்றும் மதிப்புமிக்க பரிந்துரைகளையும் அனைவரும் நல்குவீர்கள் என்று இந்த மேலாண்மை மிக்க அவையின் கூட்டத்தொடரை ஆக்கப்பூர்வமான விவாதங்களாக மாண்புமிகு உறுப்பினர்கள் பயன்படுத்திக் கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த கூட்டத்தொடரில் மேற்கொள்ளப்படும் கலந்தாய்வு விவாதங்கள் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். ஜெய் ஹிந்த். நன்றி. வாழ்க பாரதம், வாழ்க புதுச்சேரி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மாலைபூமி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.